இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை மீண்டும் மிகுந்த உற்சாகமாக வரவேற்கிறேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க எங்களை கேட்க உங்க நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆழமான சிந்தனைகளை தரும் அலசலை நாங்க கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஆமா, அதாவது பிப்ரவரி 20, 2026 வெளியான புதிய உலகத்தின் தலைவிதியை உருவாக்குதல். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிராஃப்டிங் த ஃபார்ச்சூன் ஆஃப் அ நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆன்மீக உரையை தான் நம்ம அலச போறோம். இந்த உரை வெறும் ஆன்மீக கோட்பாடுகளை மட்டும் பேசல, மனித மனோதோட ஆழமான உளவியலையும் நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையும் இது எப்படி அணுகுது அப்படிங்கறதான் சுவாரஸ்யமே. எக்ஸாக்ட்லி. இந்த தேடலோட நோக்கம் இல்ல, இந்த மிஷன் என்னவென்றால், தினசரி தகவல் பெருக்கத்துல சிக்கி தவிக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான மன ஓட்டத்தை உருவாக்குவதுதான். தினமும் நாம ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் உள்ளதா என்பதை இந்த உரை ஒரு சுவாரஸ்யமான மென்டல் மாடலா முன்வைக்குது. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உரையின் ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒப்பீடு செய்யப்படுது. ஆமா, அந்த கல்வி பற்றிய ஒப்பீடு. நாம எல்லோரும் கல்வி கற்கிறோம். மருத்துவர் ஆவதற்கு, இன்ஜினியர் ஆவதற்குன்னு நம்முடைய உலகியல் கல்வி பயணம் தொடங்குகிறது. ஆனா இந்த உரை இந்த உலகியல் கல்வியே ஆன்மீக கல்வியோட ஒப்பிட்டு பார்க்குது. உண்மைதான். நாம வாழும் இந்த உலகத்தை இறப்பு உலகம், அதாவது மிருத்யு லோக் என்று இந்த மூல ஆதாரம் குறிப்பிடுது. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம படிக்கும் இந்த உலகியல் கல்வி எல்லாமே அழியக்கூடிய இந்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டுமான தற்காலிகமான ஒன்று அப்படின்னு இது வாதிடுது. ஒரு நிமிஷம், அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா படிப்பும் வீண் அப்படின்னு இது உர சொல்ல வருதா? இல்லல்ல, அப்படி எடுத்துக்க கூடாது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த ஒரே உலகியல் கல்வியை நேரடியாக நிராகரிக்கல. ஓ, அப்போ வேற என்ன சொல்ல வருது? மாறாக நமது முன்னுரிமைகளை, அதாவது பிரையாரிட்டிஸ நம்ம எங்க வைத்திருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்புது. நீங்க குறிப்பிட்ட அந்த உலகியல் கல்வியே எடுத்துக்குவோம். சரி, ஒரு மருத்துவரோ பொறியாளரோ தங்களுக்கு தெரிந்த வித்தையை தாங்கள் வாழும் இந்த சிறு காலகட்டத்துல மட்டுமே பயன்படுத்த முடியும். அது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. கண்டிப்பா, அதுக்கு மேல அது பயன்படாது. ஆனா இந்த ஆன்மீக உரை புதிய உலகத்திற்கான கல்வியை பற்றி பேசுது. இது ஒரு நிரந்தரமான உணர்வு நிலையை உருவாக்குவதற்கான கல்வி. ரொம்ப ஆழமான பார்வை. இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது சிவபாபா என்ற ஆளுமைய. உலகத்துல நாம தந்தை, ஆசிரியர், குரு என்று 3 வெவ்வேறு நபர்களை தேடி போறோம். ஆமா, தந்தை நமக்கு சொத்து தராரு, ஆசிரியர் கல்வி தராரு, குரு முக்திக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த உரையில இந்த 3 பாத்திரங்களையும் ஒருங்கே வகிக்கும் ஒரு மைய புள்ளியாக இந்த சிவபாபா குறிப்பிடப்படுறார். அது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறைதான். சாதாரணமாக நாம வழிகாட்டுதலுக்காக ஒரு மனித குருவையோ அல்லது ஒரு தத்துவ மேதையோ தேடி போவது தானே வழக்கம். ஆமா, அதுதான் வழக்கம். மனித குருக்களால் ஏன் முக்திக்கு வழிகாட்ட முடியாது என்று இந்த உரை வாதிடுது. ஏன்னா இந்த உரை மிக தர்க்க ரீதியான ஒரு வாதத்தை முன்வைக்குது. சாதாரண உலகியல் குருக்கள் தங்களது சீடர்களை மரணத்திற்கு பிறகு, அதாவது முக்தி தாமத்திற்கு தங்களுடன் அழைத்து செல்ல முடியுமா என்ற கேள்வியை எழுப்புது. லாஜிக்கான கேள்விதான். ஒரு மனித குருவும் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவரும் இந்த பௌதீக உலகத்தின் விதிகளுக்கு உட்பட்டவர்தான். ஒரு சக பயணியால் இன்னொரு பயணியை இந்த உலகெனும் கட்டமைப்புக்கு வெளியே அழைத்துச் செல்ல முடியாது. சூப்பர் பாயிண்ட். நான் உங்களை முக்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று எந்த ஒரு சாதாரண மனித குருவாலும் உறுதியாக கூற முடியாது. அவர்கள் பாதையை காட்டலாம், ஆனால் பயணத்தை அவர்களால் உறுதி செய்ய முடியாது. ஆனா இங்கே குறிப்பிடப்படும் ஆளுமை உலகியல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிகாட்டியாக உருவகப்படுத்தப்படுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் தற்காலிகமான உலகியல் தேடலுக்கும் நிரந்தரமான ஆன்மீக தேடலுக்கும் உள்ள தத்துவார்த்த வேறுபாடாக காட்டப்படுது. இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நவீன உலகில் காலை முதல் இரவு வரை நாம் எதை உண்மையான சம்பாத்தியமாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பெரிய வங்கி இருப்பு, கிரிப்டோ முதலீடுகள், கார்ப்பரேட் பதவிகள். ஆமா, அப்புறம் சமூக ஊடகங்களில் கிடைக்கும் அந்தஸ்து. இவை எல்லாமே இந்த மிருத்யுலோக் எனப்படும் அழியும் உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியவை என்றால் நமது உண்மையான சேமிப்பு என்ன? அததான் நம்ம யோசிக்கணும். நாம் சேர்க்கும் இந்த செல்வங்கள் எல்லாமே ஒரு தற்காலிகமான சர்வரில் சேமிக்கப்படும் டேட்டா மாதிரி தான் தோணுது. சர்வர் டவுன் ஆனால் எல்லாம் போய்விடும். அந்த ஒப்பீடம் மிகச் சரியானது.
நாம் எந்த சர்வரில் டேட்டாவை சேமிக்கிறோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் ஓடுவதுதான் மனிதனின் மிகப்பெரிய முரண்பாடு என்று இந்த உரை ஆழமாக சுட்டிக்காட்டுகிறது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. பல நேரங்களில் ஆன்மீகம் என்றாலே கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது, ஒரு பெரிய ஒளி தெரிவது அல்லது கடவுள் நேரில் வந்து தரிசனம் தருவது என்றுதான் நாம் நினைக்கிறோம். பலரும் அப்படிதான் நம்புறாங்க. இந்த மூல ஆதாரத்திலும் காட்சிகள் அல்லது தரிசனங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், ஒருவருக்கு ஒளியின் புள்ளி, அதாவது பிந்து தெரிவதாலோ அல்லது கிருஷ்ணரின் தரிசனம் கிடைப்பதாலும் மட்டும் எந்த பலனும் இல்லை என்று இந்த உரை வாதிடுது. உண்மைதான். தரிசனம் கிடைப்பது என்பது பலரும் பல வருடங்களாக தவம் செய்து தேடும் ஒரு விஷயம் இல்லையா? அத போய் பயனில்லை என்று இது ஏன் கூறுகிறது? அதுதான் இந்த உரையின் மிக நுணுக்கமான ஒரு உளவியல் பார்வை. இதை நாம் இன்றைய தொழில்நுட்ப மொழியிலேயே எளிதா புரிந்து கொள்ளலாம். எப்படி? உங்களிடம் ஒரு மிக விலையுயர்ந்த சக்தி வாய்ந்த சாஃப்ட்வேர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் இந்த தரிசனம் அல்லது ஆன்மீக காட்சி. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை திறந்து பயன்படுத்துவதற்கான பாஸ்வேர்டு உங்களிடம் இல்லை என்றால் அந்த சாஃப்ட்வேரால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்ல. அதை ஓபன் பண்ணவே முடியாதே. சரியா சொன்னீங்க. அந்த பாஸ்வேர்டு தான் இந்த உரை குறிப்பிடும் சரியான அறிவு. ஒருவருக்கு வெறும் ஒளியின் புள்ளி தெரிகிறது என்றால் அந்த புள்ளி என்ன, அதற்கும் தனக்கும் என்ன தொடர்பு, இந்த பிரபஞ்ச அமைப்பில் அதன் பங்கு என்ன என்ற ஆழமான அறிவு இல்லை என்றால் அவர் வெறும் ஒரு காட்சியை பார்த்துவிட்டு குழப்பம்தான் அடைவார். அதாவது ஒரு அனுபவம் கிடைப்பது வேறு, அந்த அனுபவத்தை உள்வாங்கி புரிந்து கொள்வது வேறு என்று சொல்றீங்க. கண்டிப்பா. அறிவில்லாமல் வெறும் அனுபவம் மட்டும் கிடைத்தால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்தும். இதத்தான் இந்த உரை மாயையின் தடை, அதாவது மாயாஸ் இன்டர்ஃபியரன்ஸ் என்று குறிப்பிடுகிறது. மாயைனா அரக்கன் மாதிரி ஏதோ ஒன்றா? இல்ல, மாயை என்பது ஏதோ ஒரு அரக்கன் அல்ல. அது நமது அகங்காரமும் தவறான புரிதலும் தான். சரியான அறிவில்லாமல் ஒருவருக்கு தரிசனங்கள் கிடைத்தால், நான் மிகச்சிறந்தவன், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற ஒரு தேவையற்ற அகங்காரம் வந்துவிடும். ஈகோ வந்துடும். ஆமா, அது மாயையின் வலையில் அவர்களை சிக்க வைத்துவிடும். கிருஷ்ணரின் தரிசனமே ஒருவருக்கு கிடைத்தாலும் வெறும் தரிசனத்தால் மட்டும் அவர் முக்தியடைந்துவிட முடியாது. ரொம்ப தெளிவான விளக்கம். அதற்கான ஆழமான தத்துவ அறிவும் அந்த அறிவை அன்றாட வாழ்வில் செயல்படுத்தும் பயிற்சியும் இல்லை என்றால் அந்த தரிசனத்தால் எந்த ஒரு நிரந்தர நன்மையும் இல்லை என்பதை மூலக்கட்டுரை மிகத் தெளிவாக பகுப்பாய்வு செய்கிறது. அறிவுதான் அடித்தளம். இந்த தரிசனங்கள் எல்லாம் வெறும் பக்க விளைவுகள் மட்டுமே. அறிவை விட்டுவிட்டு வெறும் காட்சிகளுக்கு பின்னால் ஓடுவது, நாம் பார்க்கப் போகும் திரைப்படத்தின் கதையை தெரிந்து கொள்ளாமல் வெறும் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு படம் முடிந்து விட்டதே என்று நினைப்பதற்கு சமம் போல இருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு. இதை கேட்கும் உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் ஏன் நாம் வெறும் மாயையான காட்சிகளுக்கு பின்னால் ஓடாமல் அறிவை தேட வேண்டும் என்று. கண்டிப்பா. சரி, அடுத்ததாக இந்த உரையில் ஒரு மிக அழகான எளிமையான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப பழைய, எப்போது வேண்டுமானாலும் எரிந்துவிடும் நிலைமையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி. ஆனால் அந்த வீட்டிற்கு நேர் எதிரே உங்களுக்காகவே ஒரு புதிய பிரம்மாண்டமான சகல வசதிகளும் கொண்ட ஒரு வீடு கட்டப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் தினமும் பார்க்கிறீர்கள். இப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. உங்களது கவனமும் பற்றும் அந்த பழைய வீட்டின் மீது இருக்குமா அல்லது அந்த புதிய வீட்டின் மீது இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் தனது கவனம் முழுமையாக அந்த புதிய வீட்டின் மீதுதான் லயித்திருக்கும். தான் இப்போது வசிக்கும் பழைய வீட்டை பற்றி யாரும் பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். அதேதான், நீங்கள் வசிப்பது அந்த பழைய வீட்டில்தான் என்றாலும் உங்கள் பற்று தானாகவே அந்த புதிய வீட்டின் மீது திரும்பிவிடும். இந்த உலக வாழ்க்கையையும் நமது உடலையும் அதே பழைய வீட்டிற்கு ஒப்பிடுகிறது இந்த மூல ஆதாரம். ஆமா, நாம் வாழும் இந்த உடலும் நாம் பார்க்கும் இந்த உலகமும் அந்த பழைய வீடு மாதிரி. நமக்காக காத்திருக்கும் புதிய உலகத்தின் மீது நமது சிந்தனை இருக்க வேண்டும் என்று இது வழிகாட்டுகிறது. ஆனா நடைமுறையில் இது சாத்தியமா? எனக்கு பேங்க் லோன் கட்ட வேண்டும், ஆபீஸில் டார்கெட் முடிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் பழைய வீட்டில் இருக்கிறேன் என்று எப்படி விலகி நிற்பது? இங்குதான் பற்றற்ற நிலை, அதாவது டிட்டாச்மெண்ட் என்ற ஆழமான கருத்தியலை இந்த உரை முன்வைக்கிறது. பற்றற்ற நிலை என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு ஓடுவதல்ல, அது ஒரு மனநிலை. அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? உரை இதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. தன்னை வெறும் ஆத்மாவாக மட்டுமே உணர வேண்டியதன் அவசியம், அதாவது
சோல் கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசுகிறது. ம் நான் இந்த உடல் அல்ல, நான் வகிக்கும் இந்த கார்ப்பரேட் பதவிகள் நான் அல்ல, நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்ற ஆழமான உணர்வு வரும்போது நீங்கள் அந்த ஆபீஸ் வேலையை செய்வீர்கள், ஆனால் அந்த வேலையின் அழுத்தங்கள் உங்களை பாதிக்காது. ஒரு பார்வையாளராக இருந்து எல்லாவற்றையும் கையாள்வது போல. சரியாக சொன்னீர்கள். ஒரு பார்வையாளராக இருந்து எல்லாவற்றையும் கையாளுவீர்கள். அப்போது அந்த பழைய வீட்டின் மீதான பற்று தானாகவே குறையும். இதை நம் நேரின் அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம். உங்களுக்கு தினமும் பல மீட்டிங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான இமெயில்கள் வரலாம், சோஷியல் மீடியாவில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற தகவல் பெருக்கும் உங்களை மூச்சுத்து நிறைவைக்கலாம். ஆமா, இன்றைய உலகத்தின் யதார்த்தம் இதுதான். இவ்வளவு பெரிய தகவல் சூழலில் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த பற்றற்ற நிலை எப்படி ஒரு கேடயமாக உதவும் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்யும் வேலையை சிறப்பாக செய்து கொண்டே, ஆனால் அதன் முடிவுகளோடோ அதில் ஏற்படும் சிறு சிறு தோல்விகளோடோ உங்களை மனதளவில் பிணைத்துக் கொள்ளாமல், நான் இதை செய்யும் ஒரு ஆத்மா மட்டுமே, இது வெறும் பழைய வீடு என்று கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பது, இது ஒரு அற்புதமான மனமைதிக்கான குறுக்கு வழியாக அமையும் அல்லவா? கண்டிப்பா அமையும். தேவையற்ற விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி வைப்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒரு திறன். அந்த விலகி நிற்கும் கலைதான் ஒருவருக்கு தெளிவான முடிவெடுக்கும் திறனை கொடுக்கிறது. பிரச்சனையின் உள்ளே மூழ்கியிருப்பவனால் தீர்வை பார்க்க முடியாது. உண்மைதான். கொஞ்சம் தள்ளி நின்று தன்னை அந்த பிரச்சனையின் மையத்திலிருந்து பிரித்து பார்க்கும்போதுதான் தீர்வுகள் கண்முன் தோன்றும். இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் பயிற்சி. சரி, அடுத்ததாக இந்த உரையில் இன்னொரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கிறது. ஆன்மீக படிப்பிலும் ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை உண்டு என்று இந்த உரை விவாதிக்கிறது. ஆமா, ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நுணுக்கமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ராஜ்ய பதவி கிடைக்கும் என்கிறது. ஆனால் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. நம்மில் பலருக்கு நமக்குள் இருக்கும் குறைகளை மூடி மறைக்கும் பழக்கம் இருக்கிறது. அது மனித இயல்புதானே. இந்த உரை ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறது. நமக்குள் இருக்கும் குறைகளை மறைப்பது என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்கிறது. அதாவது உலகை ஏமாற்றலாம், ஆனால் தனக்குத்தானே ஒரு சுய தணிக்கை, ஒரு செல்ஃப் ஆடிட் செய்யாமல் இறைவனை அல்லது அந்த தந்தையை ஏமாற்ற முடியாது என்று வாதிக்கிறது. அப்படின்னா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் எப்படி இந்த சுய தணிக்கையை செய்து அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குவது? இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது என்பதை மிக துல்லியமாக இது சுட்டிக்காட்டுகிறது. நமது ஈகோ எப்போதுமே நமது தவறுகளை நியாயப்படுத்தவே முயற்சிக்கும். கண்டிப்பா. அந்த ஈகோவை தாண்டி உண்மையான சுய தணிக்கை செய்வதற்கான ஒரு நடைமுறை வழியையும் இந்த உரை மிக தெளிவாக காட்டுகிறது. அதுதான் அமிர்த வேளை என்ற அதிகாலை தியானத்தின் ரகசியம். அதிகாலை 4 மணிக்கு கண் விழிப்பது உவக்கு நல்லது என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அந்த நேரத்திற்கு அப்படி என்ன ஒரு பிரத்யேகமான சக்தி இருக்கிறது? இது ஏதோ மாயாஜாலமா? மாயாஜாலம் இல்ல. இது முழுமையாக ஒரு தர்க்க ரீதியான அறிவியல் மற்றும் உளவியல் செயல்முறை. அதிகாலையின் நிசப்தம் என்பது சாதாரணமானதல்ல. வேற எப்படி சொல்லலாம்? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் சுற்றியுள்ள எந்தவிதமான தகவல் கவனச் சிதறல்களும் இருக்காது. உங்கள் மூளைக்குச் செல்லும் தேவையற்ற இரைச்சல்கள் மிக குறைவாக இருக்கும். எந்த நோட்டிபிகேஷன்ஸும் இருக்காது. ஆமா, அந்த அதிகாலை நிசப்தத்தில் நாம் விழித்தெழுந்து நம்மை ஆத்மாவாகவும் அந்த பரமாத்மாவை ஒளியின் புள்ளியாகவும் தியானிக்கும்போது நமது நினைவாற்றல் மற்றும் விழிப்புணர்வு, அதாவது ஸ்மிருதி, அளப்பரிய வலிமை பெறுகிறது. ஓ, ஸ்மிருதி வலிமையடைது. ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் செய்து தேவையற்ற கேட்ச் மெமரியை அழிப்பது போல மனதை முற்றிலும் தூய்மையான நிலைக்கு கொண்டு வரும் நேரம்தான் அமிர்த வேலை என்று இந்த உரை விளக்குகிறது. வாவ், அந்த ஒப்பீடு மிகச் சரியாக பொருந்துகிறது. உலகத்தின் இரைச்சல் தொடங்க முன்பே நமது மனதின் அலைவரிசையை சரியான டியூனிங்கில் வைப்பதுதான் இந்த அமிர்த வேளையின் நோக்கம் என்று சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அந்த அதிகாலை நேரத்தின் அமைதியில்தான் நமது குறைகளை நாமே நேர்மையாக ஒப்புக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் முடியும். சரி, இந்த உரையின் இறுதியில் ஒரு மிக முக்கியமான ஸ்லோகன் கொடுக்கப்பட்டுள்ளது. சக மனிதர்களிடம் தேவதைகளைப் போல பேச வேண்டும் என்று அது கூறுகிறது. ஏஞ்சல்ஸ் மாதிரி. ஆமா, தேவதைகள் என்றவுடன் எனக்கு பெரிய சிறகுகள் கொண்ட உருவங்கள் தான் நினைவுக்கு வருது. ஆனால் இந்த உரை தேவதைகள் என்பதை ஒரு குணாதிசயமாக சொல்கிறதா? நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள். இங்கே தேவதை என்பது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு மனநிலை அல்லது குணாதிசயம். அது எப்படிப்பட்ட குணாதிசயம்? தேவதைகளைப் போல பழகுவது என்பது ஒருவருக்கொருவர் பேசும்போது எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் பேசுவது. மிக முக்கியமாக
மற்றவர்களின் தவறுகளை அல்லது குறைகளை நமது மனதிற்குள் ஏற்கவும் கூடாது, அதை மற்றவரிடம் பரப்பவும் கூடாது. ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், மற்றவர்களின் தவறுகளைப் பற்றி பேசுவதையும் அதை பரப்புவதையும் நாம் நிறுத்திவிட்டால் இன்று நாம் பார்க்கும் சமூக ஊடகங்களில் பாதி செய்திகள் காணாமல் போய்விடும். உண்மைதான். எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது. அலுவலக அரசியலில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மற்றவர்களின் குறைகளை தவிர்த்துவிட்டு பழகுவது என்பது மனிதர்களிடையே எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமைப்பை அல்லது ஒற்றுமையை உருவாக்கும் என்பதை இந்த உரை மிக அழகாக முன்வைக்கிறது. ஒரு தகவல் உணவு கட்டுப்பாடு மாதிரி, அதாவது இன்ஃபர்மேஷன் டயட் மாதிரி, மற்றவர்களின் நெகட்டிவ் விஷயங்களை உட்கொள்ளாமல் இருப்பதே தேவதை நிலை என்று இது சொல்வது மிகச்சிறந்த நடைமுறை தத்துவம். ஆம், இது நம்முடைய ஆற்றலை, அதாவது இன்னர் எனர்ஜியை வீணாக்காமல் பாதுகாப்பதற்கான ஒரு மிக சிறந்த வழி. மற்றவர்கள் குறைகளைப் பற்றி சிந்திப்பதிலேயே நமது மனதின் பெரும்பாலான சக்தி வீணாகி விடுகிறது. அதை தடுக்கும்போது அந்த சக்தி நமது சுய முன்னேற்றத்திற்கு பயன்படுகிறது. நேயர்களே, இன்று நாம் இந்த புதிய உலகத்தின் தலைவிதியை உருவாக்குதல் என்ற மூல ஆதாரத்திலிருந்து பல ஆழமான கருத்துக்களை ஒரு புதிய கோணத்தில் அலசியிருக்கிறோம். அழியக்கூடிய உலகியல் கல்விக்கும் முக்திக்கு வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக செல்வத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு தர்க்கரீதியான பார்வையில் உணர்ந்தோம். அதேபோல வெறும் மாயையான காட்சிகளை தேடி ஓடுவதை விட ஆழமான அறிவும் புரிதலும் தான் நிரந்தரமான பலனை தரும் என்பதை அந்த பாஸ்வேர்டு உதாரணம் மூலம் பகுப்பாய்வு செய்தோம். ஆமா, அந்த சாஃப்ட்வேர் உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது. பழைய வீட்டின் உதாரணம் மூலம் இந்த உடலும் உலகமும் எப்படி ஒரு தற்காலிகமான தங்குமிடம் என்பதையும், அவற்றின் மீதான பற்றின்மை எப்படி தினசரி வாழ்க்கையில் ஒரு கேடயகமாக செயல்பட்டு மன அமைதியை தரும் என்பதையும் பார்த்தோம். இறுதியாக நமது ஈகோவை தாண்டி நம்முடைய குறைகளை நேர்மையாக ஏற்றுக்கொள்வதும், அதிகாலை நிசப்தத்தின் வலிமையான அமிர்தவேளை தியானம் எப்படி மனதை ரீபூட் செய்கிறது என்பதையும் விவாதித்தோம். அத்துடன் சக மனிதர்களிடம் தேவதைகளைப் போல குறை கூறாமல், பிறரின் குறைகளை உள்வாங்காமல் பழகுவது எப்படி ஒரு வலிமையான ஒற்றுமையை உருவாக்கும் என்பதையும் பார்த்தோம். ஆமா, இந்த தகவல்கள் அனைத்தும் தகவல் பெருக்கத்தில் சிக்கியிருக்கும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதில் ஒரு புதிய தெளிவை கொடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது உங்கள் நேரத்தை மதித்து அதற்கான முழு பலனையும் தரும் ஒரு ஆழமான தேடலாக அமைந்திருக்கும். எந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் அதனை ஒரு பார்வையாளராக அணுகி அதிலுள்ள அறிவை நமது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்கிறோம் என்பதில்தான் அதன் உண்மையான பயன்பாடு இருக்கிறது. சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் முன் உங்கள் சிந்தனைக்காக ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று நாம் விவாதித்தபடி உங்களது பதவிகள், நீங்கள் சேடிய சொத்துக்கள், ஏன் நீங்கள் அணிந்திருக்கும் இந்த உடல் எல்லாமே தற்காலிகமான ஒரு பழைய ஆடை அல்லது பழைய வீடு என்றால், இவை அனைத்தையும் களைந்த பிறகு எஞ்சியிருக்கும் உண்மையான நீங்கள் யார்? ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த புள்ளியின், அதாவது பிந்துவின் உண்மையான அளப்பரிய சக்தி என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இன்று சிறிது நேரம் ஒதுக்கி சிந்தியுங்கள். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களின் இந்த பேடல் இனிதே தொடரட்டும். ஒரு நல்ல நண்பராக உங்களுடன் இந்த பயணத்தில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.